2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் வேகமாய் வாசிக்க கேட்போம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அக்டோபர் மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கின்ற தேவன், நம்முடைய கண்ணீரை காண்கின்ற தேவன். இவைகளை சொல்லிவிட்ட தேவன் அவைகளோடு நிறுத்திவிடவில்லை, நம்மை குணமாக்குவேன் என்று நமக்கு வாக்குரைத்திருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் கண்ணீரை கண்டு கர்த்தர் கொடுக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் இந்த காலை நேரத்திலே நாம் தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசுவின் இருதயத்தை திருப்பக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால் கண்ணீரின் ஜெபம். இந்த கண்ணீரின் ஜெபம் ஆண்டவருடைய இருதயத்தையே திருப்பும். நாம் ஏனோ தானோ என்று விண்ணப்பம் செய்வது அல்ல. வாழ்க்கையில் அதனால் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏதோ நான் கடமைக்காக சொன்னார்கள், ஆகவே நான் ஆலயத்தில் வந்து ஜெபித்தேன், என் வீட்டுக்குள் போய் ஜெபித்தேன் என்பது அல்ல. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் கண்ணீரோடு ஜெபிக்கின்ற அனுபவம் இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட முடியாத ஒரு காரியமாக இருந்தாலும் அவைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்காக மாற்றி கொடுக்க இயேசுவால் முடியும். ஒரு தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து, இந்த எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து சொல்லுகிறார், நீ மரித்து போக போகிறாய், உன்னுடைய வீட்டு காரியத்தை எல்லாம் நீ ஒழுங்குபடுத்து என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த ராஜா தேவனுடைய சமூகத்திலே சுவர்புறமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு நல்ல கண்ணீர் வடிக்கிறார். கண்ணீர் வடித்து ஒரு குழந்தையை போல தேம்பி அழுது, ஆண்டவரே எனக்கு நீர் அற்புதம் செய்யும், ஆண்டவரே எனக்கு நீர் சுகத்தை கொடுப்பீராக, என்னுடைய வியாதிகளை நீர் மாற்றி போடுவீராக. ஒருவேளை நான் மரித்து போய்விட்டால் என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் என்ன, என்னுடைய சமுதாயத்தில் எல்லாரும் என்ன சொல்வாங்க, கர்த்தர் கர்த்தர் என்று சொன்னார், ஆனால் இந்த எனக்கு இப்படி நிலைமை என்று பரிகாசம் செய்வார்கள். நம்முடைய ஜனங்கள் எல்லாம் அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தீமை ஏற்பட்டு விட்டால் ஆலயத்துக்கு போறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஊழியம் செய்யறாங்க. இவங்க வாழ்க்கையை பத்தியா எப்படி நாசமாய் போய்விட்டது, இவங்க வாழ்க்கையில விருத்தி இல்லை, இவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, இவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களே இல்லை என்று ஜனங்கள் நம்மீது பழிகளை சுமத்தி கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட பழிகளை நாம் பெற்றுக்கொள்ள அல்ல, நாம் வழிகளை பெற்றுக்கொள்ள தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.